ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா மஞ்சள் தடவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கல் உப்பு சேருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மட்டன் வேக வச்சிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா தண்ணி ஆகிடும் கிரேவி. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா மட்டன் 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். நம்ம மறுபடியும் வேக வைக்கிறதுனால ரொம்ப நீங்கள் வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு. விசில் போயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா மட்டன் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மட்டன் தனியாக இந்த தண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மட்டனுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா மட்டனில் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாகவே சேருங்க. நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா கிரேவி பண்ணதுக்கப்புறம் எண்ணெயாக மிதக்கும். அதனால் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 5 மிளகு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்து இதில் நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ், எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் ஒரு 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவி திக்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புளிப்பு எல்லாமே மட்டனில் மிங்கிளாகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ நல்லா எல்லாமே வதக்கியாச்சு. இதில் நம்ம மட்டன் சேர்த்துற வேண்டியதான். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க கிடையாது. இந்த மாதிரி எண்ணெயிலே எல்லாத்தையுமே வதக்கியிருக்கேன். இப்போ இதில் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம்.
நம்ம ஏற்கனவே மட்டன் தனியாக தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பெப்பரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் சாப்பாடெலாம் ஊட்டி விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து கறி வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.